Dear children, இந்த வீடியோல parallels and meridians பத்தி பார்க்க போறோம். So parallelsனா என்ன, meridiansனா என்ன இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வரணும். சோ அதுக்கு நான் உங்களுடைய அட்ரஸ் கேக்குறேன் அப்படிங்கறப்ப நீங்க வெறும் நேம் மட்டும் சொன்னீங்க அப்படினா என்னால அந்த லொகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி வர முடியுமா? வர முடியாது. சோ நீங்க என்ன சொல்வீங்க? எந்த சிட்டில இருந்து வந்தீங்க, எந்த வில்லேஜ்ல, அதுக்கு அடுத்து வந்துட்டு எந்த ஸ்ட்ரீட்ல, அடுத்து வந்துட்டு டோர் நம்பர், பேரண்ட் நேம், இது மாதிரி வந்துட்டு நீங்க சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ ஒரு ஹவுஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம இவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சோ இப்போ எர்த் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய கான்டினென்ட்ஸ் இருக்கும், நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். சோ அதுல ஒரு வில்லேஜை தேடணும், அல்லது ஒரு சிட்டியை தேடணும், அல்லது ஒரு கண்ட்ரியை தேடணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். சோ அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய இமேஜினரி லைன்ஸ் வந்துட்டு டிரா பண்ணாங்க. சோ உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய எர்த் என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஓகேவா? சோ எர்த் என்ன ஷேப் அப்படின்னா ஸ்பியர், அதாவது கோள வடிவுல இருக்கும். ஓகேவா? சோ எர்த் என்ன வடிவத்துல இருக்கும், என்ன ஷேப்ல இருக்கும்? ஸ்பியர், கோள வடிவத்துல இருக்கும். சோ இப்ப இந்த எர்த்ல பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய லைன்ஸ் டிரா பண்ணிருப்பாங்க. ஹரிசாண்டலாவும் லைன்ஸ் இருக்கும், வெர்டிகலாவும் லைன்ஸ் இருக்கும். எதுக்காக இந்த லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான். எதுக்காக இந்த லைன்ஸ் அப்படின்னா என்ன? லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. உங்களால இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதா? சோ இப்போ இத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. ஓகேவா? சோ இப்போ நம்மளுடைய எர்த் வந்துட்டு ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. அது ஒரு ஆக்சிஸ்ல வந்துட்டு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. சோ எர்த்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் இங்க டிரா பண்ணிருக்கிறது தான் நம்மளுடைய எர்த். ஓகே, மாடல் ஆஃப் த எர்த். சோ ஆக்சுவலி எர்த் வந்துட்டு ஸ்பியர் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டோம். அது வந்துட்டு 3 டைமென்ஷனலா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இங்க வந்திருக்கிறது 2 டைமென்ஷனல், அதனால உங்களுக்கு சர்க்கிளாக தான் தெரியும். இப்போ இந்த எர்த்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ட் பாயிண்ட வந்துட்டு நம்ம சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்ட் பாயிண்ட் என்ன? சவுத் போல். அதே மாதிரி டாப்ல இருக்கக்கூடிய எண்ட் பாயிண்ட் வந்துட்டு நார்த் போல் அப்படின்னு சொல்லுவோம். டாப்ல இருக்கிற எண்ட் பாயிண்ட் என்ன? நார்த் போல். ஓகேவா? சோ 2 எண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். கிளியரா? 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா போல். என்னென்ன 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நார்த் போல், சவுத் போல். ஓகே, சோ இப்போ இந்த எர்த்ல லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நிறைய இமேஜினரி லைன்ஸ் டிரா பண்ணாங்க. அந்த இமேஜினரி லைன்ஸ் தான் நம்ம parallels, meridiansனு 2 கேட்டகரிஸ்ல சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் parallelsனா என்னன்னு பாப்போம். parallels அப்படினா வந்துட்டு horizontal line. horizontal line, horizontalனா இதுதான் வந்துட்டு horizontal line, கிடைமட்டமா இருக்குது. சோ இப்போ parallels வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படினா இந்த மிடில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க மிடில்ல இருந்து ஒரு சர்க்கிள். ஓகே, சோ இப்போ வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸா இருந்தா தெரியும். ஒரு பால் மாதிரி இருக்கும்போது அப்படியே சுத்தி சென்டரா வந்துட்டு ஒரு லைன் இருக்கும். சோ அந்த லைன் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஈக்வேட்டர்ங்கிறது வந்துட்டு லாங்கஸ்ட் parallel லைன். ஈக்வேட்டர்ங்கிறது என்ன? லாங்கஸ்ட் parallel லைன். சோ இது என்ன டிகிரில இருக்கு அப்படின்னா 0 டிகிரி. ஓகே, சோ இந்த parallels வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல நார்த்லயும் சவுத்லயும் வந்துட்டு ஈக்குவல் இன்டர்வல்ஸ், அதாவது 1 டிகிரி இன்டர்வல்ஸ்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய சர்க்கிள்ஸ் போட்டிருப்பாங்க. நிறைய, அதாவது இது எல்லாமே இமேஜினரி லைன்ஸ் தான். சோ இது மாதிரி வந்து டிரா பண்ணிருப்பாங்க. சோ நார்த்ல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா எத்தனை இருக்கும் அப்படின்னா 90 இருக்கும். எத்தனை இருக்கும்? 90 parallel lines இருக்கும். அதே மாதிரி சவுத்ல எத்தனை parallel lines இருக்கும் அப்படின்னா 90 parallel lines இருக்கும். சோ ஈக்குவேட்டர் வந்துட்டு 1. ஓகே, சோ இங்க 90 90 இது ஒரு 1. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 181 parallel lines. எத்தனை parallel lines இருக்கு? 181 parallel lines இருக்கு. எல்லாமே ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல இருக்கும். ஒண்ணுத்தொண்ணு என்ன பண்ணாது அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணாது. எதுவுமே வந்துட்டு இன்னொரு லைன் மேல கிராஸ் ஆகாது. ஓகேவா? சோ இப்போ இந்த ஈக்குவேட்டர் எடுத்துக்கோம் இல்லையா, இந்த ஈக்குவேட்டர் தான் லாங்கஸ்ட் parallel அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஈக்குவேட்டருக்கு டாப்ல போய் இருக்கிற பார்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர். சவுத்ல இருக்கிறத சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸ்பியர் அப்படின்னா கோளம், ஹெமிஸ்பியர் அப்படின்னா அரைக்கோளம். சோ அப்ப இந்த ஈக்குவேட்டருக்கு நார்த் சைடு இருக்கிற பார்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர். சவுத் சைடுல இருக்கிறது வந்துட்டு சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். சோ parallelsனா என்னன்னு புரிஞ்சுச்சா? parallels அப்படிங்கிறது வந்துட்டு இமேஜினரி லைன் தான். அது ஹரிசாண்டலா இருக்கும். இதுக்கு another name என்னன்னு பார்த்தோம்னா latitude. சோ டோட்டலா 181 parallel lines வந்துட்டு இருக்கு. ஓகே, இது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டா வந்துட்டு நிறைய சர்க்கிளா வந்துட்டு டிரா பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு parallels. சோ இதுல 5 important parallel lines இருக்கு. சோ இங்க வந்து 181 parallel lines இருந்தாலும் 5
மேஜர் இம்பார்ட்டன்ட் parallel லைன்ஸா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவேட்டர், எல்லாருக்குமே தெரியும் என்னது ஈக்குவேட்டர். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர், இங்க என்ன இருக்கும் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். சோ இப்போ இங்க பாருங்க, சோ இதுல இங்க என்ன இருக்கு அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். இதுக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்க்டிக் சர்க்கிள், இதுக்கு மேல என்ன ஆர்க்டிக் சர்க்கிள், ஆர்க்டிக் சர்க்கிள். ஓகே, தென் அதே மாதிரி சவுத்ல பார்த்தோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். Here Antarctic circle. So இந்த 5 தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 5 major parallel lines அப்படினு சொல்றோம். Equator, Tropic of Cancer, Arctic Circle, அதுக்கடுத்து Tropic of Capricorn and Antarctic Circle. இதுல Arctic Circle-யும் Antarctic Circle-யும் நம்ம polar regions அப்படினு சொல்றோம். ஏன்னா இது வந்துட்டு போல் சைடுல இருக்க நார்த் போல் கிட்ட இருக்கறதால ஆர்க்டிக் சர்க்கிளும் போலார் ரீஜியன்ஸ், அதே மாதிரி அண்டார்டிக் சர்க்கிளும் வந்துட்டு போலார் ரீஜியன்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் மெரிடியன்ஸ். மெரிடியன்ஸ் அப்படினா என்னன்னா லாங்கிட்யூட், parallelsக்கு ஆப்போசிட். parallels அப்படினா லாங்கிட்யூட் ஹரிசாண்டல் லைனா இருக்கும் அப்படினு சொன்னோம். மெரிடியன்ஸ் அப்படினா வந்துட்டு லாங்கிட்யூட், அதாவது வந்துட்டு வெர்டிகல் லைன்ஸா இருக்கும். சோ வெர்டிகலா வந்துட்டு நிறைய லைன்ஸ் வந்துட்டு டிரா பண்ணிருப்பாங்க, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த லைன் வந்துட்டு parallel லைன்ஸ் டிரா பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வெர்டிகல் லைன்ஸ் வந்துட்டு டிரா பண்ணிருப்பாங்க. சோ அதனால இது என்ன இருக்கும் அப்படின்னா ஒண்ணுத்தோட ஒண்ணு இன்டர்செக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இப்போ எனக்கு ஏற்கனவே parallel லைன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா parallel லைன்ஸையும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த வெர்டிகல் லைன்ஸ் வந்துட்டு கட் பண்ணிருக்கோம். சோ அப்ப மெரிடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 360 மெரிடியன் லைன்ஸ் இருக்கு. சோ இந்த மெரிடியன் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரீன்விச், லண்டன்ல கிரீன்விச்ல தான் வந்து 0 டிகிரிங்கிறது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனாலதான் வந்துட்டு இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பிரைம் மெரிடியன். அதாவது அந்த கிரீன்விச் தான் வந்துட்டு கிரீன்விச்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுதான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்றோம். நம்ம நிறைய டைம் வந்துட்டு மொபைல்ல எல்லாம் வந்துட்டு டைம் செட் பண்ணும்போது GMT அப்படின்னு வரும். GMT அப்படின்னா கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு அர்த்தம். சோ parallels அப்படினா latitude, meridians அப்படினா வந்துட்டு longitude. parallels அப்படினு பார்க்கறப்ப horizontal லைனா இருக்கும், meridians வந்துட்டு vertical லைனா இருக்கும். parallel வந்து east to west டிரா பண்ணிருப்பாங்க. meridians வந்துட்டு பார்த்தோம் அப்படினா north to south வந்துட்டு டிரா பண்ணிருப்பாங்க. டோட்டலா parallel lines 181 இருக்கும். meridians lines னு பார்த்தோம்னா 360 lines இருக்கும். eastல 180 இருக்கும், westல 180 இருக்கும். டோட்டலா வந்துட்டு 360 லைன்ஸ் இருக்கும். சோ மெயினா வந்துட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே எதுக்காக டிரா பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான். சோ இப்போ இங்க லாட்டிடியூட பொறுத்த வரைக்கும் நார்த் சைடு மென்ஷன் பண்றதா இருந்தா 90 டிகிரி நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத்ல வந்துட்டு மென்ஷன் பண்றதா இருந்தா எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, சோ அவங்க வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்ங்கிறத யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணுவாங்க. 27 டிகிரி எஸ் சவுத் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெரிடியன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட்ங்கிற டைரக்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது E and W யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இந்த parallel lines and meridian linesங்கிறது imaginary lines. சோ இது மாதிரி இன்டர்செக்ட் ஆகி இருக்கிறதால ஈஸியா வந்துட்டு லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட் தான் இது. இப்போ நம்ம டேபிள் போட்டுருக்கோம், அந்த டேபிள் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். சோ இப்போ இந்த லொகேஷனை சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் 1,2. அதுதான் அந்த லொகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது. அதே மாதிரியே தான் என்ன பண்றோம் அப்படின்னா இடத்துல வந்து ஒரு பிளேஸை நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன லாட்டிடியூட்ல இருக்கு என்ன லாங்கிடியூட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லொகேஷன்ல இருக்கிற பிளேஸ் வந்துட்டு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்குங்கிறதால தான் வந்து இந்த இமேஜினரி லைன்ஸ்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. சோ இதுல வந்துட்டு இது வந்துட்டு நம்ம போல்ஸ்னு சொல்றோம். 5 parallel lines வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஈக்குவேட்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் parallel. ஓகே, சோ பிரைம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா ஈக்குவேட்டர் தான் சொல்லணும். அங்க வந்து பிரைம் மெரிடியன் எது அப்படின்னு சொல்லும்போது கிரீன்விச்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எனி
read out? Thank you.